இதே இடத்துலதான் எழுச்சி பயணம் மேற்கொள்கின்ற பொழுது கொட்டும் மழையில் மக்கள் நின்ற காட்சி என் கண்முன் எதிர். அந்த எழுச்சி பயணத்தின் போது நான் இதே இடத்தில் வந்து உங்களை சந்தித்தேன். மிக எழுச்சியோடு கொட்டும் மழையிலும் நனைந்தபடி நின்ற மக்களுக்கு என்னுடைய மகத்தான நன்றியை மீண்டும் பாதம் பணிந்து வணங்கி சமர்ப்பிக்கின்றேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுக்காக அரசு செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக கட்சி மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. உண்மைதானே? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை முழுவதும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு திறம்பட ஆட்சி செய்து இந்தியாவிலேயே தமிழகம் சிறந்த மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவிற்கு எல்லா துறையிலும் வளர்ச்சி அடைந்தது. திமுக திரு கருணாநிதி குடும்பம் தான் தெரியும். திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக, திமுக திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். கட்சியில் இருந்தாலும் கட்சியினுடைய தலைவரா குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வர முடியும். அதே போல ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும்னாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஆனா அதிமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன் கூட இந்த அதிமுக கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும். திமுக அப்படி எவராவது சொல்வதற்கு தில் இருக்குதா? திமுகவில் உழைக்கிறவர்களுக்கு மரியாதை கிடையாது. விசுவாசமா அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு மரியாதை கிடையாது. ஆனால் அதிமுகவிலே விசுவாசமாக உழைத்தால், தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் நிச்சயமாக உயர்ந்த பதவி கிடைக்கும். அதுக்கு நானே உதாரணம். எங்க வேற கட்சியில் வர முடியுமா? ஒரு விவசாயி ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் வர முடியுங்களா? அது அதிமுகவில் தான் வர முடியும். அதே போல ஒரு விவசாயி சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வர முடியுமா? அது அதிமுகவில் தான் வர முடியும். ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி, ஜனநாயக முறைப்படி இன்றைக்கு செயல்படுகின்ற கட்சி. அதுபோல மக்கள் விருப்பப்படி ஆட்சிகின்ற கட்சி அதிமுக கட்சி. 2017 இருந்து 2021 வரை சிந்திச்சு பாருங்க. மாண்பு அம்மா அவர்கள் துரதிருஷ்டவசமாக மறைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் சந்தித்தோம். அதையெல்லாம் தாண்டி கடுமையான வறட்சி, அந்த வறட்சி காலத்தில் கூட மக்கள் பாதிக்கப்படக்கூடாத அளவிற்கு அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். பிறகு தென் மாவட்டங்களில் புயல், அதனால தென் மாவட்டமே புரட்டி போட்டு விட்டது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, விவசாய உடைமைகள் பாதிக்கப்பட்டது. அதையெல்லாம் சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, உங்களுக்கு கொரோனா எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வருஷம் வீட்டில இருந்து வர முடிஞ்சதுங்களா? ஒரு ஆண்டு வர முடியல. அது காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ். அந்த வைரஸ் ஒருவருக்கு பரவிட்டா உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும். அது விளைவிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்காக அதிமுக அரசு பாடுபட்டது. அந்த ஓராண்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கி விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில இதை சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா மக்களுக்கு தெரிவதற்காக சொல்கிறேன். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. இன்னைக்கு திமுக ஆட்சியில 75 ரூபாய்க்கு 1 கிலோ விக்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில 45 ரூபா. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 75 ரூபா. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபா, இன்னைக்கு 55 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ 130 ரூபா. இன்றைக்கு
200 ரூபாய்க்கு விற்கிது திமுக ஆட்சியில. நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 250, திமுக ஆட்சியில 500. துவரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய் விற்கிது, திமுக ஆட்சியில 120 ரூபாய்க்கு விற்கிது. உளுத்தம்பருப்பு 1 கிலோ 79 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில இன்னைக்கு 120 ரூபாய்க்கு விற்கிது. ஆக விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த இந்த அரசு முன் வரல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, விலைவாசி உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று 100 கோடி ரூபாய் ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்க போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதை விநியோகம் செய்து விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.